இந்த மணவிழா நிகழ்ச்சிக்கு எந்த சூழ்நிலை நான் வந்திருக்கேன் என்பது உங்களுக்கும் தெரியும். நேற்று இரவு வரை கூட்டணி கட்சியோடு பேசி ஒரு ஒப்பந்தத்தை முடித்துவிட்டுத்தான், அது வெற்றிகரமாக முடித்துவிட்டுத்தான், எல்லோரும் பாராட்டக்கூடிய வகையை முடித்துவிட்டுத்தான் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் வாட்ஸ்அப்பில் சோசியல் மீடியாவெல்லாம் பார்த்துருக்கலாம். அந்த அந்த ஒப்பந்தத்தை முடித்துவிட்டு காரில் ஏறுகிற போது கையை எடுத்துட்டு அவட சொல்லி அந்த ஆக்ஷனோடு நான் ஏறிய காட்சியை பார்த்துருப்பீங்க. அதை நான் திட்டமிட்டு செஞ்சதில்லை. இதை காரில் ஏற வருகிற போது அங்கே எதிரில் நின்று கொண்டு இருக்கக்கூடிய பத்திரிகை நம்பலாம் பார்த்து என்ன முடிஞ்சிச்சான்னு கேட்டாங்க. முடிஞ்சிருச்சுன்னு சொன்ன அவ்வளோதான். அது இன்றைக்கு ஒரே வைரலாகி எல்லாம் முடிஞ்சிச்சு, ஆல் ஃபினிஷ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கு அந்த காட்சிகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆகவே அந்த மகிழ்ச்சியோடு தான் வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த திருமணத்தை முடித்துவிட்டு ராஜ்யசபாவுக்கு வேட்பாளராக நாம் 2 பேர் அறிவித்திருக்கிறோம். கூட்டணி கட்சிக்கு 2 பேருக்கு கொடுத்திருக்கிறோம், 2 இடங்களை கொடுத்திருக்கிறோம். அந்த 4 பேரும் சரியாக 12 மணி அளவில் சென்னையில் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். இன்றுதான் கடைசி நாள். நான் வந்தே தீர வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டு இருக்கிறார்கள். நாம் வழக்கமாக செல்வது உண்டு. ஆக இதை முடிச்சுட்டு உடனடியாக நான் செல்ல வேண்டிய சூழ்நிலை காரணத்தினால்தான் வேகமாக வந்து வேகமாக திருமணத்தை முடித்து வைத்துவிட்டு நான் செல்லவிருக்கிறேன்.